Hi friends, welcome to my channel. இன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் வித் நந்தினி சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம திருக்குறளை தினமும் 10 நிமிஷம் வந்து திருக்குறள் கண்டிப்பாக படிக்கணும். எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தினமும் ஒரு அதிகாரம் அப்படின்ற டாப்பிக்கில் படிங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அன்புடைமை, கல்வி, பண்புடைமை இதுக்கு எல்லாமே வந்து வீடியோஸ் வந்து போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து எப்படி டெய்லியும் வந்து ஒரு திருக்குறள் படிச்சுட்ருக்கோம், அந்த திருக்குறளை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் என்கிட்ட இருக்கக்கூடிய டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, நட்பாராய்தல் அப்படின்ற டாபிக். ஓகேங்களா, இந்த நட்பாராய்தல்ன்ற இந்த டாபிக் இருக்குல்ல, இந்த அதிகாரம் பற்றி தான் நான் இன்றைக்கி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். தினமும் ஒரு திட்டம் படிப்பேன் அண்டு தினமும் ஒரு திருக்குறள் அதாவது அதிகாரம் படிப்பேன். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிடுவேன் டெய்லியுமே என்னோட ஷெடியூலில். ஓகேங்களா, உங்களோட ஷெடியூலுமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் திட்டத்துலேருந்து கேட்கக்கூடியதுக்கும் நமக்கு திருக்குறள்லேருந்து கேட்கக்கூடிய மார்க்கும் நம்மளால் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம நட்பாராய்தல் பற்றி பார்க்கலாம். நட்பாராய்தல் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நல்ல நண்பர்களை ஆராய்ந்து அறிதல், இதுதான் அதோடைய பொருள். ஓகேங்களா, ஸோ இதில் நம்மளுக்கு திருக்குறளில் பொருள்லாம் கொடுக்கல. இது வந்து நம்மளுக்கு புக்ஸ்லேருந்து எடுத்தது தான், ஸ்கூல் புக்ஸ்லேருந்து பொருள் கொடுக்கல. பட் நான் பொருள் என்ன, அதில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, இது எல்லாமே நான் இதில் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த நட்பாராய்தல் அப்படின்ற டாபிக் எதில் இருக்குது அப்படின்னா, பொருட்பால் அப்படின்றதுல அங்கவியல் அப்படின்றதுல இடம்பெற்று இருக்குது. மொத்தம் வந்து 7 படிச்சிருப்போம். மொத்தம் எத்தனை பாலாக இதை பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு பிரிச்சிருப்பாங்க. அதில் பொருட்பாலில் அங்கவியல் அப்படின்றதுல நமக்கு நட்பாராய்தல் அப்படின்ற டாபிக் இருக்குது. முதல் குறள் பார்க்கலாம். நாடாது நட்டலிற் கேடில்லை, நட்டபின் வீடில்லை, நட்பால் பவர்க்கு. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அவங்களால அதை விட்டு போக முடியாது. நட்பை வந்து அவங்க பழகினதுக்கப்புறம் அவங்கள விட்டு போக முடியாது. ஓகேங்களா, ஸோ அப்போ ஒருத்தவங்கள ஆராயாமையே நம்ம நட்பு கொள்கிறோம் அப்படின்னா அவங்கள விட்டுட்டு நம்ம இடையில போகவும் முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள பற்றி ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதோட பொருள் பார்க்குறேன், ரீட் பண்ணுறேன் பாருங்கள். நட்பு செய்து கொள்ள விரும்புபவர்களுக்கு நட்பு செய்து கொண்ட பிறகு விட முடியாது. ஒருத்தரை வந்து நட்பாக நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பாதியில் அவங்கள விட முடியாது. ஆராயாமல் நட்பு கொள்வதை விட தீமை பயப்பது வேறில்லை. ஓகேங்களா, ஸோ ஒருத்தவங்களுக்கு கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுட்டு ஃப்ரெண்ட் ஆகணும். இதுதான் முதல் பொருளுக்குரிய பொருள். செகண்ட் இது பார்க்கலாம். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும். இது என்ன பொருள் அப்படின்னா, ஒருவருடைய குணம் இருக்கும். அதாவது ஒருத்தர் இப்படிப்பட்ட குணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களோட குணம், அவங்க என்னென்ன செயல்கள் செய்கிறாங்க, இது மாதிரி திருப்பி அவங்கள ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்க கூட நட்பாகணும். அப்படி ஆராய்ஞ்சு நட்பு கொள்ளலை அப்படின்னா நீங்கள் சாவதற்கு இனமான துன்பத்தை வந்து அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பொருள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டாக முன்னாடியே வந்து ஆராய்ஞ்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தரோட குணம், செயல்கள் இதை வந்து திருப்பி ஆராய்ஞ்சு நம்ம தெரிஞ்சு அதுக்கப்புறம் நட்பு கொள்ளணும். இல்லை அப்படின்னா நம்ம சாவதற்கு இணையான துன்பத்தை அவங்க தருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நட்பு அப்படின்றது நமக்கு தரும். ஓகேங்களா, அதான் தான்சாம் துயரம் தரும். ஓகேங்களா, மூணாவது குறள் பற்றி பார்க்கலாம். குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு. இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, குணம் ஃபஸ்ட் ஒன்று, குணனும் அப்படின்னா குணம், அடுத்து குடிமை அப்படின்னா குடிப்பிறப்பு, குற்றம்ன்றது குன்றா இனனும், அதாவது குன்றா இனனும் அப்படின்னா என்னென்னா, குன்றாத சுற்றம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதுதான். குன்றா அப்படின்னா குறையாதன்னு அர்த்தம். குறையாத இனம் அப்படின்னா சுற்றம். இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு நட்பு கொள்ளணும் அப்படின்றதான் அறிந்தியாக்கு நட்பு. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க கூட நட்பு கொள்ளணும். ஓகேங்களா, நாலாவது குறள். குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. அதாவது என்ன அப்படின்னா, குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை. குடிப்பிறந்து அப்படின்னா நல்ல குடியில் பிறந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள பழி நாணுவானே அப்படின்னா தான் மேலே பழி விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி பயப்படுறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்தும் கொள்ளல் வேண்டும். ஏதாவது கொடுத்து கூட அவங்கள்ட்ட நட்பாயிடணும். ஏன்னா அவங்களோட கேரக்டர் அது. ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்க நல்ல குடியில் பிறந்து அவங்க வந்து ஒரு பழிக்கு பயப்பட்டு அந்த பழியை செயலை செய்யாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பொருள் கொடுத்தாவது நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஐந்தாவது குறள். அழச்சொல்லி அல்லதிடித்து வழக்கறிய வல்லார் நட்பாய்ந்து கொள்ளல். இந்த திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அழும்படியாக பேசுபவர், ஃபஸ்ட்டு அழச்சொல்லி, அதுதான் அழும்படியாக பேசுபவர், அல்ல திடித்து அப்படின்னா இடித்துன்னு அர்த்தம், அதாவது கடிந்து உரைப்பவர். ஓகேங்களா, அழ சொல்லி அப்படின்னா என்ன, அழும்படியாக பேசுகிறவங்க, மற்றவங்க அழும்படியாக பேசுகிறாங்க அவங்க. இடித்து அப்படின்னா இடித்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு கடிந்துரைப்பாங்கள்ல அவங்க. அடுத்தது
வழக்கறிய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உலக நடையை வந்து தெரிஞ்சுக்கிறவங்க. ஓகேங்களா, உலக நடப்பு என்னன்றது, உலக நடையை அறிய வல்லவர் அப்படின்றவங்கள தெரிஞ்சு வல்லார் அப்படின்னா நம்ம வழக்கறிய வல்லார்னா உலக நடப்புகளை தெரிஞ்சவங்க. நட்பாய்ந்து கொள்ளல், இந்த மாதிரி யார் யார் இருக்காங்கன்னு ஆராய்ஞ்சு அவங்க கூட நட்பு கொள்ளணும் அப்படின்றது தான் இந்த குறளில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ முதல்ல இந்த குறளில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்தாச்சு. அடுத்தது பார்க்கலாம். இருங்க, அடுத்த பேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பேஜில் பார்க்கலாம். அடுத்த பேஜில் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் அளப்பதோர் கோள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, துன்பம் வரும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நண்பர்கள் நல்லவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் கேட்டினும் உண்டோர். கேடு அப்படின்றது நம்மளுக்கு துன்பம். ஓகேங்களா, துன்பம் உண்டோர் உறுதி கிளைஞரை அப்படின்னா துன்பம் வரும்போது தான் நம்ம நண்பர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நட்பு அப்படின்றது வந்து நிலத்தை வந்து அளக்கிறதுக்கான ஒரு அளவுகோல் மாதிரி. ஒருவருக்கு நேரும் கெடுதல், அந்த கெடுதலையும் ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வேறு எதுவும் இல்லை, எப்படி வந்து நிலத்தை நம்ம ஒரு அளவுகோல் வச்சு அளந்துக்கிறோமோ அது மாதிரி ஒரு அளவுகோல் தான் எது நமக்கு துன்பம் வரும்போது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு துன்பம் வரும்போது ஒரு நண்பர் கூட இருக்காரா இல்லைன்றது தெரியும். அதுதான் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞர். கேட்லேயும் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் நம்மளுக்கு அளப்பதோர் கோள். நிலத்தை அளக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம துன்பம்ன்றது ஒரு அளவுகோலாக பயன்படுத்தி நல்லவங்களாக காமிச்சு கொடுக்குது. ஓகேங்களா, அடுத்தது 7வது குறள். ஊதியம் என்பதொருவருக்கு வேதையார் கேண்மை ஒரு ஈ விடல். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒருவனுக்கு லாபம் அப்படின்னா என்னென்னா அறிவில்லாதவர் நட்பை நீக்கிறது, அதுதான் வந்து லாபம். ஊதியம் அப்படின்றது ஒருத்தருக்கு, என்பது ஒருவருக்கு அப்படின்னா ஒருவருக்கு ஊதியம்னா என்னென்னா வேதையார் நட்பு. வேதையார்னா அறிவில்லாதவங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த அறிவில்லாதவர் கேண்மைனா நட்பு. ஒரு ஈ விடல் அப்படின்னா அந்த நட்பை நீக்கணும். ஓகேங்களா, விடல் அப்படின்னா விற்றணும். அப்படி விடுறது தான் வந்து ஊதியம், நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உள்ளற்க உள்ளஞ்சிறுகுவ கொள்ளற்க அள்ளற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஊக்கம் குறையிறதுக்கு காரணமான செயல்களை நம்ம நினைக்கவே கூடாது. அதுதான் உள்ளற்க உள்ளஞ்சிறுகுவ. உள்ளற்க அப்படின்னா நம்ம ஊக்கமாக நல்லா ஒரு செயலை செய்யணும்னு நினைப்போம். உள்ளஞ்சிறுகுவ, சிறுகுவ அப்படின்னா குறையிறது. அந்த எண்ணம் குறையிற மாதிரியான செயல்களை நினைக்கவே நம்ம கூடாது. ஓகேங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு. கொள்ளற்க அள்ளற்கன்னு ஆற்றறுப்பார் நட்பு. அது என்னென்னா துன்பம் வரும்போது கை விடுறாங்க பார்த்திங்களா நட்பு, அந்த மாதிரி நட்பை நம்ம வச்சுக்கவும் கூடாது. அதான் கொள்ளற்க அள்ளற்கன். அள்ளற்கன் அப்படின்றது துன்பத்தை குறிக்கும். இந்த இடத்துல துன்பம் வரும்போது ஆற்றறுப்பார் அப்படின்னா கை விட்டுருவாங்க. ஓகேங்களா, சில நட்புகள் அந்த மாதிரி நட்புகளை நம்ம வைக்கவும் கூடாது, வச்சுக்கவும் கூடாது அப்படின்றத தான் சொல்லியிருப்பாங்க. அதில் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஊக்கம் குறையிறதுக்கான காரணமான செயல்களை நினைக்கவும் கூடாது, துன்பம் வரும்போது கைவிடுகின்றவர்களோட நட்பை கொள்ளவும் கூடாது. ஓகேங்களா, அடுத்து 9வது குறள். கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கெடுதி வந்தபோது கைவிட்டு ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா அது யமன் நமது உயிரை கொண்டு போகும் காலத்தில் நினைத்தாலும் நமது மனம் தீயை போன்று வருந்தும். இது ஒன்றும் இல்லை, கெடுங்காலை கைவிடுவார் கேண்மைன்னு இந்த இடத்துல நட்பை குறிப்பாங்க. அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும். அது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கெடுங்கால் அப்படின்னா நம்ம கெட்டு போகிற நேரத்தில் ஒருத்தவங்க கைவிட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அது வந்து யமன் நம்மளை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும். அடுங்காலை அப்படின்றது நம்ம யமன் வந்து நம்மளை உயிரை பறிச்சுட்டு போகிற வரைக்குமே நம்ம மனசில் அது தீயாவே வந்து வந்துகிட்டே இருக்கும், வருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நட்பை ஆராய்ஞ்சு தான் வந்து ஒருத்தர் கூட நட்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 10வது குறள். மருவ மாசற்றார் கேண்மை ஒன்றீர்க்கும் ஒருவக ஒப்பிலார் நட்பு. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குற்றமற்றவர் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட தான் நட்பு கொள்ளணும். உலகத்தோடு ஒத்து நடக்காதவரோட நட்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ மருவுக மாசற்றார் கேண்மை. மாசற்றார் அப்படின்னா குற்றம் இல்லாதவங்கன்னு அர்த்தம். அவங்க கூட தான் மருவுக அப்படின்னா நம்ம வந்து நட்பு கொள்ளணும். ஓகேங்களா, கேண்மை ஒன்றிற்கும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. ஒருவுக ஒப்பிலார் அப்படின்னா அவங்க யார் அப்படின்னா உலகத்தோடு ஒப்புனா ஒத்து நடக்காதவங்க. அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது, நட்பை வந்து கொள்ளக்கூடாது. ஓகேங்களா, அவங்கள்ட்ட ஏதாவது கொடுத்தாச்சா அந்த நட்பை வேண்டான்னு சொல்லிட்டு நீக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ தான் இந்த 10 குறளும். இது வந்து நம்மளுக்கு பழைய புத்தகத்தில் அந்த ஓல்டு இதில் இதுதான் இருக்கும். ஓகேங்களா, இதில் என்ன நம்ம வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கீழே சொற்பொருள் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றியும் நம்ம என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். இதில் பொருள் சொல்லலை, அதனால் நான் பொருள் மட்டும் தனியாக சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, சொற்பொருள் விளக்கம் இந்த புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்த்துடலாம். அடு அப்படின்னா வீழ்த்து. அடுங்காலை என்பதன் கூற்றுவன் கொள்ளுங்காலத்தை குறித்தது. அதாவது வந்து அடுங்காலைன்றது இந்த யமன் ஒருத்தவங்களை கொள்ளுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, கொள்ளும் அளவுக்குமே வந்து அது துன்பத்தை தரும்னு பார்த்தோம்ல, அதுதான். அடுத்து அலச்சொல்லி அப்படின்னா அழுகை அப்படின்றது படியாக சொல்லி. ஆய்ந்தாய்ந்து அப்படின்னா குணம் செயல் முதலியவற்றை பலமுறையும் ஆராய்ந்து, அதான் 5 கூட்டல் 5 அப்படின்றதோடைய புணர்ச்சி வடிவம் தான் ஆய்ந்தாய்ந்து. 6 அப்படின்னா நெறி வழி. ஆற்றறுப்பார் அப்படின்றது வந்து நெறிப்படுத்தாது விடுபவர், வழிகாட்டாது கைவிடுபவர், அதுதான் ஆற்றறுப்பார். ஆற்றறுப்பார்ன்றதை பிரித்து எழுதும்போது 6 கூட்டல் அறுப்பார் அப்படின்றது வரும்.
அடுத்தது இடித்து அப்படின்னா வலியுறுத்து அறிவுரை கூறுதல். இனன் அப்படின்னா சுற்றம். இனன் என்பது இனம் என்பதன் கடைப்போலி. அதாவது போலி அப்படின்றது மொத்தம் 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. கடைப்போலி அப்படின்னா லாஸ்ட் எழுத்து மட்டும் மாறி இருக்கும், ஆனால் பொருள் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இனன் இனம் ரெண்டுக்குமே வந்து சுற்றம் அப்படின்றது தான் பொருள். உள் அப்படின்னா நினை, உள்ளற்க நினையாதிருக்க அப்படின்னு வரும். எதிர்மறையில் இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உள்ளம் அப்படின்னா ஊக்கம். ஊதியம் அப்படின்னா பேரு பயன். ஒரு ஈ அப்படின்னா விலகி. இதை பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? எப்படியாவது அதில் அந்த நட்புலேருந்து விலகி வந்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஈ அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒரு ஈன்றது சொல்லிசை அளபடை. மோஸ்ட்லி வந்து இந்த ஈ இந்த மாதிரி வந்து விகுதிகள் வந்தால் அது சொல்லிசை அளபடையில் வரும். இது ஷார்ட்கட் தான், ஆனால் எல்லா இடத்துக்கும் இது பொருந்தாது. ஆனால் ஒரு சில இடத்துல நமக்கு தெரியாத பட்சத்துக்கு ஈ வந்தால் சொல்லிசை அளபடைன்றதை மார்க் பண்ணிடலாம். ஒருவு அப்படின்னா கைவிடுதல் அப்படின்றது அர்த்தம். ஒருவுக அப்படின்றது கட்டளையாக இந்த இடத்துல வந்திருக்கு. கை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து ஒரு நிமிஷம். ஓகேங்களா? கட்டளையாக வந்திருக்கு. அடுத்ததில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். கடைமுறை அப்படின்னா நட்போட இறுதியில் அர்த்தம். கிளைஞர் அப்படின்னா நம்மளுடைய நண்பர், உறவினர், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியதாக இருக்கும். குன்றா அப்படின்னா குறைவற்ற அப்படின்றது. கேடு அப்படின்னா செல்வ அழிவு. கேண்மைனா நட்பு, உறவு. கேள்குட்டல் மை அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. மை விகுதி வந்திருக்கு. கொடுத்தும் அப்படின்னா பொருள் கொடுத்தாயினும். அடுத்து நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல், தொழிற்பெயர். நட்பு யாக்க, நட்பு கொள்க. நாடாது அப்படின்னா ஆராயாமல். மருவு அப்படின்னா கொள்றதுன்னு அர்த்தம். அதாவது மருவுகனா கட்டளையாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. வீடு அப்படின்னா விடுதல். முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தொழிற்பெயர்லேயே 3 இருக்கும். ஓகேங்களா? அதில் விடுதல் அப்படின்றதுல வீடு அப்படின்றது தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த தல் அப்படின்றத எடுத்துடணும். வீடு அப்படின்னு மட்டும் வந்திருந்தால் அது முதல்நிலை தொழிற்பெயர். ஓகேங்களா? இந்த வீடுன்றதுல வீன்றது எப்படி மாறி இருக்கு, இந்த இடத்துல வீண் மாறி இருக்குது. ஓகேங்களா? அது வீடுன்னு வருது. அப்போ இது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இது வந்து நம்ம இலக்கண கிளாஸ் பார்க்கும்போது தெளிவாக பார்ப்போம். வீடு இல்லை அப்படின்னா விடுதல் இல்லை. சுடு சூடு, கெடு கேடு, இது மாதிரி வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் இந்த வீடு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருள் விளக்கம் பற்றி கொடுத்துருப்பாங்க. நட்பு செய்த பின் அந்த நண்பனை விடுதல் இயலாது, எனவே ஆராய்ந்து செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 10 பொருள் பார்த்தோம் இல்லையா? 10க்குமே வந்து இந்த கீழே பொருள் கொடுத்துருப்பாங்க. அந்த பொருளை தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பொருள் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த பொருள் இருக்கக்கூடிய அந்த பொருளை மட்டும் வந்து நான் கீழே வந்து ஒவ்வொரு நாலடியாருடைய இதை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த இது நம்மளுக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். நட்பு செய்த பின் அந்த நண்பனை வந்து விடுதல் அப்படின்றது முடியாது. அந்த நட்பு செய்ததுனால வந்து கேடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்த்ததுக்குரிய பொருளை வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணுறதுனா வேணால் ரீட் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பொருள் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு, சொற்பொருளுமே பார்த்தாச்சு. ஓகேங்களா? இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு அதிகாரமாக வந்து டெய்லியும் 10-10 நிமிஷம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் மாதிரி போடுவோம். ஓகேங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து திருக்குறள் அதிகாரத்தையும் ப்ளஸ் அது இல்லாமல் திட்டங்களையும் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். இந்த வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.